9ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 1.6ல் 9வது கணக்கு. ஒரு குடியிருப்பில் 275 குடும்பங்கள் தமிழ் செய்தித்தாளையும், 150 குடும்பங்கள் ஆங்கில செய்தித்தாளையும், 45 குடும்பங்கள் இந்தி செய்தித்தாளையும் வாங்குறாங்க. ஒவ்வொரு செய்தித்தாள் வாங்கும் குடும்பத்துக்கு நம்ம ஒவ்வொரு வட்டம் போட்டுக்கணும். இதே மாதிரி அடுத்ததாக சில குடும்பங்கள் 2 செய்தித்தாளையும் படிக்கிறாங்க, தமிழ் ஆங்கிலம். அது மாதிரி உள்ளவங்க 125, ஆங்கிலம் இந்தி 17 பேர், தமிழ் இந்தி 5 பேர். 3 செய்தித்தாளையும் வாங்கி படிக்கும் குடும்பங்கள் 3 பேரும் கொடுத்துக்கிறாங்க. அப்போ இங்கே உள்ள குடும்பங்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு செய்தித்தாளை படிக்கிறாங்க. இப்போ கேள்வி 3 கேள்வி கீழே கேட்டிருக்கு. 3 கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த வெண்படத்தில் எப்படி எண்களை குறிக்கிறது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குவோம். இந்த கணக்கில் 3 குடும்பங்கள் 3 செய்தித்தாளையும் வாங்குறாங்க. அப்போ இந்த 3 ரிங்கும் டச் ஆகிற ஒரு பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்டரான பகுதி. அதில் தமிழும் வரும், ஆங்கிலமும் வரும், இந்தியும் வரும். அப்போ 3 சென்டராக போட்டுக்கணும். இந்த இடம் எப்படிப்பட்ட இடம் அப்படின்னா 2 மட்டும் வாங்குறவங்க. அப்போ 2 செய்தித்தாள் வாங்குறவங்களில் 3 செய்தித்தாள் வாங்கும் குடும்பமும் இருக்கும். அதனால 3 செய்தித்தாள் வாங்கும் குடும்பத்தை நம்ம கழிச்சுக்கணும். அப்போ 3 செய்தித்தாள் வாங்கும் குடும்பம் 3 குடும்பம். அப்போ 125ல் 3 கழிச்சிட்டா 122. அதே போல் 17 பேர் 2 செய்தித்தாள் வாங்குறாங்க. அதே நேரத்தில் 3 செய்தித்தாளும் வாங்கலாம். நமக்கு என்ன தேவைண்டா 2 செய்தித்தாள் மட்டும் வாங்குறவங்க தேவை. அப்போ 3 செய்தித்தாள் வாங்குறவங்க 3 குடும்பம். அந்த 3 குடும்பத்தை மட்டும் கழிக்கிறோம். கழிச்சிட்டா 14 இங்கே போடுறோம். அதே போல் 2 செய்தித்தாள் வாங்குறவங்க 5 பேர். 2 செய்தித்தாள் மட்டும் வாங்குறவங்க அப்படின்னா இந்த 3 கழிக்கணும். கழிச்சிட்டா 2. அடுத்ததான் நமக்கு தமிழ் பேப்பர் மட்டும், தமிழ் செய்தித்தாள் மட்டும் வாங்குறவங்கள இங்கே எழுதணும். அதுக்காக நம்ம தமிழ் மட்டுங்கிறத கண்டுபிடிக்கிறோம். அப்போ எனக்கு தமிழ் மட்டும் வேணும்டா 2 வாங்குறவங்களை கழிக்கணும், 3 வாங்குறவங்களை கழிக்கணும், 2 வாங்குறவங்களை கழிக்கணும். அப்போ தமிழ் ரிங்குக்குள்ளே என்னென்ன இருக்குது பாருங்கள். 122, 3, 2. இந்த 3 எண்ணையும் கழிச்சிட்டா தமிழ் மட்டும் வாங்குறவங்க கிடச்சிரும். அதைத்தான் நம்ம உள்ளே எழுதணும். அப்போ 275லேருந்து நம்ம 122 -3 -2 இந்த 3 எண்ணையும் கழிக்கிறோம். இப்போ குறிகள் சமமாக இருந்தால் கூட்ட வேண்டும். அப்போ இதை 3 மட்டும் நம்ம கூட்டினா 127. இப்போ குறிகள் வெவ்வேறு இருக்குது, கழிக்கிறோம். 275ல் 127 போனால் 148. அப்போ 148 தான் இங்கே எழுதணும். அடுத்து ஆங்கிலம் மட்டும் படிக்கிறவங்க எத்தனை பேர் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ஆங்கிலம் வாங்குறவங்க 150. அதில் 2 பேப்பர் வாங்குறவங்க 122, அதை கழிச்சிருங்க. 3 பேப்பர் வாங்குறவங்க 3 பேர், அதையும் கழிச்சிருங்க. 2 பேப்பர் வாங்குறவங்க 14 பேர், அதையும் கழிச்சிருங்க. இப்போ மைனஸ் குறியில் உள்ளதப்புறம் கூட்டுறோம் 139. இப்போ குறிகள் வெவ்வேறு இருக்குது. அப்போ கழிக்கிறோம். 150ல் 139 போனால் 11. அப்போ 11 பேர் ஆங்கிலம் மட்டும் வாங்குறாங்க, வேறு எந்த செய்தித்தாலும் வாங்க மாட்டாங்க. அது மாதிரி இந்தி மட்டுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த இந்தி ரிங்குக்குள்ளே உள்ள இந்த 3 எண்ணையும் கழிக்கிறோம். அப்போ மைனஸ் மைனஸ் மைனஸ், அப்போ 3 மைனஸையும் நம்ம கூட்டினா -19 கிடைக்குது. 45லேருந்து 19 கழிச்சா 26. அப்போ 26 பேர் இந்தி பேப்பர் மட்டும்தான் வாங்குவாங்க. இப்போ கேள்விக்கு வரலாம். முதல் கேள்வி, ஒரு செய்தித்தாளை மட்டும் வாங்கும் குடும்பங்களின் எண்ணிக்கை. அப்போ தமிழ் மட்டும், ஆங்கிலம் மட்டும், இந்தி மட்டும். இப்போ இந்த 3 ஆன்சரையும் கூட்டினா நமக்கு கிடைச்சிரும். அப்போ 148 +11 +26. அப்போ 185. குறைந்தது 2 செய்தித்தாளை வாங்கும் குடும்பங்களின் எண்ணிக்கை கேட்டிருக்கு. அப்போ குறைந்தது 2 செய்தித்தாள் அப்படின்னா குறைந்ததே 2 தான். அப்போ அதுக்கு கீழே போயிடக்கூடாது, அதுக்கு மேலே வேண்டாம் போகலாம். அப்போ 2 செய்தித்தாள் அல்லது 3 செய்தித்தாள் வாங்கும் குடும்பங்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும். அப்போ 2 செய்தித்தாள் வாங்கும் குடும்பங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி எழுதிட்டோம். அப்போ 122 2 செய்தித்தாள் வாங்கும் குடும்பம். இந்த 14ம் இந்த 2 செய்தித்தாள் வாங்கும் குடும்பம் தான். அடுத்து இந்த 2ம் 2 செய்தித்தாள் வாங்கும் குடும்பம் தான். அதோடு சேர்த்து 3 செய்தித்தாள் வாங்கும் குடும்பம் 3ஐயும் கூட்டிக்கணும். ஏன் அப்படின்னா இதில் குறைந்தது அப்படிங்கிற வார்த்தை வந்ததுனால நம்ம 3 செய்தித்தாள் வாங்கும் குடும்பத்தையும் சேர்த்துக்கிறோம். இந்த குறைந்ததுங்கிற வார்த்தை இல்லை அப்படின்னா இந்த 3 எண்ணை மட்டும்தான் நம்ம எழுதியிருப்போம். இப்போ இது அனைத்தையும் கூட்டினா 141 கிடைக்குது. 3வது கேள்வி, குடியிருப்பில் உள்ள மொத்த குடும்பங்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ மொத்த குடும்பமும் ஏதாவது ஒரு செய்தித்தாளை வாங்குறாங்க அப்படின்னா இந்த மேலே உள்ளது ஒரே ஒரு செய்தித்தாள் மட்டும் வாங்குகிற குடும்பம். அப்போ 185.
இது வந்து 2 செய்தித்தாள் வாங்குறவங்க 3 செய்தித்தாள் வாங்குற குடும்பங்களின் எண்ணிக்கை. அப்போ இதையும் கூட்டுங்க, மொத்த குடும்பத்தின் எண்ணிக்கை கிடச்சிரும். அப்போ இது ரெண்டையும் கூட்டினா 5 1 6, 8 4 12க்கு 2, மிச்சம் 1, 1 கூட்டினா 2, 2 1 3. அப்போ 326 பேர்.